ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இப்படி ஒரு சோசியல் மீடியா ஆனரோட நம்ம இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாவே நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அற்புதமான காரியங்கள் இந்த ஆனர்லயும் நம்மளுக்கு இருக்குது. சோ இந்த நேரத்துல நான் இப்ப அட்வென்ச்சரர்ஸ் உங்களோட பிரேக் அவுட் ரூம்ஸ் போகும்படியாக அன்பா கேட்டுக்கொள்கிறேன். Okay, give me a moment time. நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சோஷியல் மீடியா ஆனர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓகே, சோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes வீடியோ. இத நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா ஆனர் பார்க்க போறோம். இந்த சோஷியல் மீடியா ஆனர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை உங்களுக்காக நான் இந்த நேரத்துல பிளே பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு சோஷியல் மீடியா நம்மள எவ்வளவு தூரம் how much it is what is that affecting, எவ்வளவு தூரம் ஒரு பாதிப்பை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ கிளிப்பை உங்களுக்காக நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த ஒரு மோட்டிவேஷனோட நம்மளுக்கு கண்டிப்பாகவே இந்த வீடியோ மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் அந்த வீடியோல நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நம்புறேன். இல்ல ஏதோ ஒரு ஃபார்ம்ல நம்ம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள கண்டிப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிச்சயமாக நம்புறேன். சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்க போறோம் அப்படின்றதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சோசியல் மீடியா ஆனராக
வருது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 கொஸ்டின்ஸ் இங்க இந்த செஷன்ல இருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். ஸோ சோஷியல் மீடியா ஆனர் உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட் ஐ மீன் ஃபுல்லி ரெட் கலர்ல இருக்கிறதா இதோட ஆனர் பேட்ச். ஓகே, இந்த சோஷியல் மீடியா ஆனர் இது வந்து இட் பிலாங்ஸ் டு இதோட மாஸ்டர் ஆனர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜி. இப்ப இந்த மாடர்ன் டெக்னாலஜி அப்படின்றது கீழே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆனர்ஸ் கிட்ட கொடுத்திருப்பாங்க. சோ அதுல 7 முடிச்சோம் அப்படின்னா இந்த ஆனர் பேட்ச் உங்களுக்கு சொந்தமா வச்சுக்கலாம். ஓகே, சோ மாடர்ன் டெக்னாலஜி அப்படின்றது அதுல இன்டர்நெட், கம்ப்யூட்டர், ஓகே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆனர்ஸே இது கீழே வந்து நம்மளுக்கு வர்ற மாதிரி இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எவ்வளவு முடிக்க முடியுமோ அதை வந்து முடிக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து படிக்க போறது வந்து சோஷியல் மீடியா ஆனர். ஓகே, சோ இதுல வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆரம்பிக்கிறதே வந்து சாம்ஸ் 23யோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே சாம்ஸ் 23 நல்லாவே தெரியும். ஓகே, சோ இது வந்து இந்த சாம்ஸ் 23யோட இன்னைக்குள்ள ரிவைஸ்ட் வெர்ஷன் தான் நீங்க இப்ப பாக்குறது. சோ அதுல இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, my smartphone is my shepherd, I still want more. I stare at it in green pastures, I text instead of looking at the still waters. I drain my soul. I drain my soul. It leads me in the paths of unrighteousness for the app's sake. Yeah, though I walk through the valley of no lights, I will not fear. For my smartphone is with me. The Snapchat and Instagram, they comfort me. My smartphone prepares a fake world for me in the presence of reality. It anoints my head with secular humanism. This content runs over. Surely, laziness and comparison shall follow me all the days of my life, and I will dwell in the cyber world, looking down at my smartphone forever. So இன்னைக்கு கிரே கலர் ப்ளவுஸ் ஒரு மாடர்ன் லைஃப்ல நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கொடுத்திருக்கிற சாம்ஸ் 23 இன்னைக்கு எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக சாமிஸ்ட் எழுதுனாங்கன்னா இப்படிதான் ஒருவேளை எழுதியிருப்பாரா அப்படின்றது தெரியல. சோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்மளோட ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் சோசியல் மீடியாஸோட அடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஆனர்க்குள்ளால போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் சோசியல் மீடியா. நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் சோசியல் மீடியா. இப்போ இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த செஷன் நம்மளுக்கு ஒரு சின்ன குவிஸ் கூட இருக்குது. ஸோ ப்ளீஸ் கெட் ரெடி ஃபார் தட். Okay, so what is social media? உங்களோட first question, social media என்ன சொல்றாங்க அப்படின்னா, it's a means. Okay, so it's a means by which communication among user groups is encouraged. So only it's a means of communication. இதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we'll be creating, we'll be sharing, and we'll be exchanging information of interest. So ஆனா இந்த exchange of information, it will be through virtual communities and networks. So இதுதான் சோஷியல் மீடியாவோட டெஃபினிஷனா நம்ம வந்து பார்க்கலாம். இட்ஸ் a means of communication meant for 3 things: creating, sharing and exchanging, which we are doing every day. இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இந்த சோஷியல் மீடியா இட் இஸ் இன்னைக்கு ரொம்ப பாப்புலரா இருக்கிறது சோஷியல் மீடியா. பட் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒரு ட்ரெடிஷனல் மீடியா கூட. இட் இஸ் டிஃபரிங் ஃப்ரம் த ட்ரெடிஷனல் மீடியா. ஸோ ஹவு டஸ் இட் டிஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா, we can say it is nothing but what is that, newspapers, magazines, இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ட்ரெடிஷனல் மீடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகே, ஸோ ட்ரெடிஷனல் மீடியா லைக் நியூஸ் பேப்பர்ஸ், டெலிவிஷன், மேகசீன்ஸ், ரேடியோ, அவுட்டோர் டிஸ்பிளேஸ், இது எல்லாமே வந்து ட்ரெடிஷனல் மீடியாவா இருக்கு. சோ இதுல வந்து இந்த வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நம்மளுக்கு தினமலர், தினத்தந்தி, இந்த மாதிரி இன்னைக்கும் இருக்கு, இப்படிப்பட்ட மேகசீன்ஸ் இருக்கு, கல்கி, இந்த மாதிரி. இது வந்து செக்குலர் வேர்ல்ட்ல இருந்துச்சு. சோ இது எல்லாமே வந்து ஒரு கம்பெனி ஆர் an ஆர்கனைசேஷன் தான் இது கீழே இருந்துச்சு. இட் வாஸ் வாட் இஸ் தட், டேக்கிங் கேர், ஆர் இதோட கண்ட்ரோல் வந்து
full and full from a company. Okay, it was organized. அதோட content அந்த company நினைச்சா என்ன content வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு the content of the social media அப்படின்றது பாத்தீங்கன்னா it is decided by the individual or group. So that's the difference. Okay, ஒரு கம்பெனி மட்டும் நினைச்சா என்ன அவங்க வந்து போடுறது வந்து ட்ரெடிஷனல் மீடியா. சோ இண்டிவிஜுவலுக்கோ குரூப்புக்கோ அதுல வந்து வேலையே இல்லாம இருந்துச்சு. But social media, every individual thinks what they wanted to post அப்படின்னு சொல்லி பார்க்கணும். That's a definition of social media. And what's the difference between traditional media as well as social media அப்படின்றது பார்க்கணும். இப்போ நம்ம வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு நேரா போறோம். ஓகே, சோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா இருக்கு. ஓகே, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, அதோட ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம வந்து இப்போ இந்த நேரத்துல பார்க்க போறோம். ஒரு ஃபியூ லிஸ்ட் பண்ணிருக்காங்க, அதை மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம். முதல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபோரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து இன்டர்நெட் ஃபோரம். சோ வாட் இஸ் இன்டர்நெட் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் a web based dialogue site அப்படின்னு சொல்லலாம். சோ இது மெயினா ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதோட டெஃபினிஷன் இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சேன்னா கண்டிப்பா ஐயோ இதுதான் இன்டர்நெட் ஃபோரமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ இட் ஃபெசிலிட்டேட்ஸ் டிஸ்கஷன். மெயினா டிஸ்கஷனுக்கான ஒரு சைட் தான் வந்து இந்த இன்டர்நெட் ஃபோரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இங்க வந்து நார்மலி இந்த ஃபோரம்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் இப்ப முந்தி உள்ள காலங்கள்ல வந்து குரூப் டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அப்போ இந்த குரூப் டிஸ்கஷன்ஸ் இப்போ பொதுவா ஒரு காலேஜ்ல எல்லாம் படிக்கிறப்ப எங்களுக்கு குரூப் டிஸ்கஷன்ஸ் ஐ மீன் அரேஞ்ச் பண்ணுவாங்க. சோ ஒரு காமன் டாபிக் கொடுத்து எங்களை டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுவே இன்னைக்கு ஐடி ஃபீல்ட்ல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபோரமா இருக்கு. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன் அ பர்டிகுலர் டாபிக், ஒரு டாபிக்ல வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரியா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாபிஸ்க்குமே there will be some forums வந்து இருக்குது. ஓகே, so it's a place or a method for discussion அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு பாப்புலர் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா ரெடிட் வந்து இட்ஸ் a இன்டர்நெட் ஃபோரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த இன்டர்நெட் ஃபோரத்துல ஒரு சிங்கிள் கான்வர்சேஷன், ஒவ்வொரு சின்ன சின்ன கான்வர்சேஷனையுமே they call it as thread அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ மல்டிபிள் ஒரு சப் ஃபோரம்ஸ் வச்சுக்கலாம். அதுல வந்து நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ இன்டர்நெட் ஃபோரம்ஸ் இது வந்து அதுல ஒவ்வொரு டிஸ்கஷன் சிங்கிள் கான்வர்சேஷன், ஒவ்வொரு சிங்கிள் கான்வர்சேஷனை we can call it as thread அப்படின்னு சொல்றாங்க. thread அல்லது இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, டாபிக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ ஒரு டிஸ்கஷன் ஃபோரம்ல வந்து ஹைரார்கியல் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு சிலர் பாலிடிக்ஸ் பத்தி பேசுவாங்க, ஒரு சிலர் நீட் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஒலிம்பிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோ இது வந்து இன்டர்நெட் ஃபோரம் அப்படின்னு சொல்றோம். சோ அதுல சொன்னேன் ஒவ்வொரு சிங்கிள் கான்வர்சேஷன் அதை வந்து which is called as thread அப்படின்னு சொன்னேன். த்ரெட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இட் இஸ் ஆல்சோ கால்ட் as டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகே, சோ இது வந்து நிறைய பேர் ரிப்ளை பண்ணுவோம். ஒரு கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணாங்கன்னா so many people will be talking about that. இப்போ நம்ம வந்து what are the top 10 online forums என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சோ இதோட நேம்ஸ் வந்து ஒருவேளை நீங்க கேட்டிருக்கலாம். முதல்ல நான் மென்ஷன் பண்ணேன், ரெடிட், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, கோரா, இந்தியா ஃபோரம்ஸ், யாஹூ குரூப்ஸ், கூகுள் ஆன்சர்ஸ், சம்திங் ஆஃபுல், அதே மாதிரி ஆஸ்க் உபுண்டு, ட்ரிப் அட்வைசர், எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச், இது எல்லாமே ஆன்லைன் ஃபோரம்ஸா இருக்குது. ஓகே, சோ இந்த ரெடிட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் அ நியூஸ் கலெக்ஷன், ஒரு சோஷியல் நியூஸ் கலெக்ஷன் ஆஃப் வெப் கண்டென்ட், அதான் ரெடிட் அப்படின்றாங்க. ஓகே, சோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் ஏதாவது நம்மளுக்கு வேணும்னா யூ கேன் கோ ஆன் டு திஸ் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல வந்து நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா. ஓகேவா? கோரா வந்து இப்போ எனி லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி டெலிவிஷன் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகணும்னா இந்தியா ஃபோரம்ஸ் போலாம். அதே மாதிரி யாஹூ குரூப்ஸ் லைக் பாலிவுட்ஸ், இந்த மாதிரி செலிபிரிட்டி இன்டர்வியூஸ், இது எல்லாமே வந்து இந்தியா ஃபோரம்ஸ்ல இருக்கும். கூகுள் ஆன்சர்ஸ், எனி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து இதுல வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஆஸ்க் உபுண்டுவும் ஒன் ஆஃப் த டெக்னாலஜி பேஸ்ட் ஃபோரம் தான் ஆஸ்க் உபுண்டு. ட்ரிப் அட்வைசர் வந்து பாத்தீங்கன்னா லைக் எனி ட்ரிப் ரிலேட்டட், நமக்கு வந்து டிராவல் ரிலேட்டட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ இதே மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட் எக்ஸ்சேஞ்சும் வந்து என்ஜினியரிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், டெக்னாலஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது.
கூகுள் ஆன்சர்ஸ் வந்து அப் டு 2002 வந்து ஆக்டிவா இருந்துச்சு. ஓகே, 2002ல ஸ்டார்ட் பண்ணி 2006 வரைக்கும் ஆக்டிவா இருந்துச்சு. இப்போ வந்து அது ரொம்ப ஆக்டிவா இல்லை. இப்போ அக்செப்ட் கொஸ்டின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. சோ இது எல்லாமே இப்போ நான் வந்து கோரால போய் கூட நான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு செக் இட் அவுட். அப்ப நான் பார்த்தேன் செவன்த் டே அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடினப்போ எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் அப் பண்ணிருக்காங்க. ஹூ இஸ் எல்என்ஜி வைட் இப்படின்றது அதுக்கு நிறைய பேர் ஆன்சர்ஸ் பண்ணிருக்காங்க, கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் தான் இன்டர்நெட் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சோ இதுல வந்து டாப் இதை வந்து நம்ம வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது வந்து இதுல என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் மெசேஜிங். ஓகே, சோ டெக்ஸ்ட் மெசேஜிங்னா நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சதுதான். சென்டிங் ஷார்ட் மெசேஜஸ் ஒரு 2 டிவைஸ்க்கு இடையில அல்லது ஒரு குரூப்புக்கு நம்ம வந்து மெசேஜிங் சென்ட் பண்றது வந்து டெக்ஸ்ட் மெசேஜிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்னைக்கு மீடியா வந்து இட் ஹஸ் பீன் டெவலப்ட் இன் சச் அ வே நமக்கு வந்து வி கேன் சென்ட் பிக்சர்ஸ், வீடியோ அண்ட் சவுண்ட் வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்குது. ஓகே, திஸ் இஸ் டெக்ஸ்ட் மெசேஜிங். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க் சர்வீஸ். ஓகே, சோஷியல் நெட்வொர்க் சர்வீஸ் அப்படின்னா இட் இஸ் மெயின்லி மென்ட் ஃபார் டிசைன், இட் இஸ் டிசைன் ஃபார் கனெக்டிங் பீப்புள் டுகெதர். சோ ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள வந்து த்ரூ இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்றதா இந்த சோஷியல் நெட்வொர்க் சர்வீஸோட பேரு. ஓகே, சோ ஒவ்வொரு பர்சன் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபேஸ்புக். ஓகே, ஃபேஸ்புக் வந்துதான் இந்த சோஷியல் நெட்வொர்க் சர்வீஸோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். சோ இதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கே தெரியும் FB இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். ஓகே, சோ அதுல வந்து they can have some information எல்லாமே வந்து about themselves, எங்க ஒர்க் பண்ணோம், எங்க படிச்சோம், where presently இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், எந்த யூனிவர்சிட்டியில have completed my education, all these things, whether I am married, எல்லா டீடைல்ஸும் will be having in this profile. So that is something that is social network service. So in the social network service le apart of it ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு இப்போ நான் வந்து காமிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா நம்மளோட இது வந்து Facebook பேஜ் வந்து அதாவது தமிழ் Pathfinder ஆனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு Facebook பேஜ்ல ஒரு குரூப் வந்து நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கிறோம். சோ இதுல வந்து நம்ம இன்ட்ரெஸ்டட் போஸ்ட் வந்து நம்மளோட இப்போ இந்த ஒரு ஆனர் கிளாஸ் நடக்குது அப்படின்னா that can be put up in this. இதுல வந்து நம்மளால போட முடியும். That is Tamil Pathfinder honors. So they can have some discussions, இது என்ன டீடைல்ஸ், ஒரு ஈவென்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இது எல்லாமே is possible with the help of what is that நம்ம வந்து இப்ப படிச்சிட்டு இருக்கோம். what we can do like Facebookல நம்ம வந்து பண்ண முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, அடுத்தது இப்போ இது வந்து இன்ஸ்டாகிராமோட ஒரு பேஜ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த இன்ஸ்டாகிராமோட பேஜ் வந்து இது வந்து பிட் ஃபார் பன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதோட ப்ரொஃபைல், அதோட போஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்க்காக உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே வாட் ஆல் தி திங்ஸ், வாட் டைப் ஆஃப் ஷேரிங் அப்படின்றத நம்ம வந்து இங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இட் ஹஸ் பீன் ஷேர்ட் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா சோஷியல் பிளாக்ஸ். வாட் இஸ் அ சோஷியல் பிளாக் அப்படி இப்ப நிறைய டெர்மினாலஜிஸ் ரிலேட்டடா இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, இந்த சோஷியல் பிளாக் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ சைட். இது வந்து ஒரு சைட் தான். இட் இஸ் ஆல்சோ டிசைன் ஃபார் டிஸ்கஷன். ஓகே, இட் இஸ் மென்ட் டு ஹேவ் சம் போஸ்ட் மெசேஜஸ். ஓகே, சோ இது வந்து ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மினி வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இன்னும் டெக்னாலஜி டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா இந்த சோஷியல் பிளாக் அப்படின்னா it is regularly updated website or a web page on the social blog அப்படின்னு சொல்லலாம். Regularly updated website or a web page on the we can call it as social blog அப்படின்னு சொல்லலாம். So mostly இந்த social blogs வந்து நமக்கு தெரியும், இன்னைக்கு நிறைய பேர் blogs வச்சிருக்காங்க. It is run by an individual அல்லது group. Okay, so ஆனா இதுல ஒரு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா it will be written in a informal or a conversational style வந்து அதோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஓகே, சோ இது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது that is social blog. the best example of social blog வந்து சொல்லணும் அப்படின்னா Tumblr அப்படின்ற ஒரு social blog. இப்ப நம்மளோட ஒரு blog ஏதாவது இருக்கா அப்படின்றத தேடினப்போ எனக்கு கிடைச்ச ஒரு இது வந்து என்ன அப்படின்னா அட்வென்டிஸ் மிஷனோட ஒரு சோஷியல் பிளாக் வந்து எனக்கு கிடைச்சது. அதை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன்ஸ், போஸ்ட் எல்லாமே வந்து இந்த பிளாக்ல வந்து இருக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சு. ஓகே, சோ இந்த கேட்டகரியில நம்ம வந்து கடைசியால அதுக்கு முன்னாடி
பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாட்காஸ்ட். ஓகே, பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட்காஸ்ட் அப்படின்னா ஒரு காலம் வரைக்கும் இந்த பாட்காஸ்ட்னா என்னன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. பட் மீன் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி அந்த பாட்காஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நானும் கத்துக்கிட்டேன். இட்ஸ் நத்திங் பட் ஒரு டிஜிட்டல் ஆடியோ ஃபைல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இது வந்து என்னன்னா பியூர்லி ஆடியோ ஃபைல் which is meant it is there available on the internet. ஓகே, சோ வந்து நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறப்ப நம்ம பாட்டு அல்லது சர்மன்ஸ் கேட்கணும் அப்படின்னா we can do that. ஓகே, சோ இதுல வந்து வேரியஸ் கேட்டகரிஸ்ல இட் இஸ் அவைலபிள். ஓகே, சோ இது வந்து நம்ம வந்து we need to have a device to play this podcast வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு டிவைஸ் வேணும். சோ எனி டைப் ஆஃப் சர்மன்ஸ் அல்லது இன்டர்வியூஸ் இதெல்லாமே வந்து ஒப்பீனியன்ஸ் இதெல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா இந்த பாட்காஸ்ட்ல இருக்கும். இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா இட்ஸ் லைக் அ ரேடியோ ஷோ அப்படின்றாங்க. ஓகே, சோ இட் இஸ் அ டிஜிட்டல் ஆடியோ ஃபைல். ஓகே, இட் இஸ் மென்ட் ஃபார் டவுன்லோடிங் ஆடியோ ஃபைல்ஸ். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரேடியோ ஷோ மாதிரி உங்களுக்கு தரும். சோ இப்போ வந்து உங்களுக்கான ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் பாட்காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்க வந்து காமிச்சிருக்கேன். ஓகே, சோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் பாட்காஸ்ட் தான். நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறது அட்வான்டேஜ் பாட்காஸ்ட் தான். சோ இதுல வந்து என்னென்ன அப்படின்னு ரைஸ் அண்ட் லீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் பாட்காஸ்ட். இம்பார்ட்டன்ட் நல்ல நம்மளோட விஷயங்கள் எல்லாம் இது எம்ப்ரேசிங் ஃபர்கிவ்னஸ் அண்ட் ஃபைண்டிங் பர்பஸ் அண்ட் பெயின் அப்படின்ற ஒரு டாபிக். practices to become a more courageous leader. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாங்ஸ் இதெல்லாமே நமக்கு இருக்கும். AWR ஓடது கூட நம்மளுக்கு பாட்காஸ்ட் இருக்கு. சோ அதோட சர்மன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு லெஸ் ஸ்பேஸ்லயே வந்து அதெல்லாம் கேட்க முடியும். So that is a podcast. பாட்காஸ்ட்னா என்னன்றத பார்த்திருக்கோம். Okay, it's an audio file. In short, audio file. ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, and இந்த கேட்டகரியில கடைசியா வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின்ல social bookmarking. So what is social bookmarking அப்படின்னா it's a process of tagging and sharing reference towards resource. Okay, so ஏதோ resource அத வந்து நம்ம வந்து when you are sharing the reference or tag பண்றோம் அப்படின்னா then it is called as social bookmarking அப்படின்னு சொல்லி. So நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், அனோட்டேட் பண்ணலாம். ஓகே, சோ நம்ம அதுல ரீட் பண்ணி அண்டர்லைன் பண்றது இந்த மாதிரி பண்றத அனோட்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இப்போ இன்ஃபர்மேஷன் என்டையர் வெப்சைட்டை சேவ் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு we can புக்மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பைபிளுக்குள்ள எல்லாம் புக்மார்க்ஸ் வைப்போம்ல, அதே மாதிரி ஈஸியா ஆக்சஸ்க்காக நம்ம வந்து we can keep a bookmark. ஓகே, சோ அது புக்மார்க் பண்ணி browserல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா next time you can use it easily. ஓகே, சோ இது வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா social bookmarking அப்படின்னு பாக்குறோம். அப்போ தேர்ட் கொஸ்டினுக்குள்ள போறோம். Okay, so இதுல வந்து advantages, disadvantages and pitfalls one should be made aware of when using social media. இப்போ ஆடியன்ஸ் நீங்க சொல்லலாம், ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு அட்வான்டேஜ் சொல்லுங்க பார்க்கலாம். What are the advantages of using social media? Advantages. Okay, ஒரு advantage of using social media. Unmute பண்ணி சொல்லிருங்க. What is an advantage of using social media? நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வேற நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ரிலேட்டட் பாயிண்டா இருக்கு. வேற மீடியா மினிஸ்ட்ரி. pardon me? மீடியா மினிஸ்ட்ரி. சரி, அட்வான்டேஜஸ் ரெண்டு மூணு பார்த்துட்டோம். டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்க பார்க்கலாம். kills our time. kills our time. சுகந்தி ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. நம்ம என்ன தேவைன்னு கிளிக் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதுல வரும். சம்டைம்ஸ் அதுல போய் கிளிக் பண்ணி நம்ம நேரத்தை வீணாக்குற மாதிரி ஆயிடும். ஓகே, போயிட்டே இருந்தோம்னா ஃபிஷிங் பண்ணிட்டே இருப்போம்ல, அந்த ஒரு நெட் ஒரு வலை தான், அந்த வலைக்குள்ளால போயிட்டே இருப்போம். ஓகே, வேற Addiction. Okay, it is addicted, we'll be addicted quickly. Okay, இதெல்லாம் various. இப்போ நம்மளோட டாபிக் கீழ என்னென்ன அட்வான்டேஜஸ், what are the disadvantages அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். First thing,
ஓகே, இப்போ அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த திங் இன்னைக்கு என்னோட we can have personal relationship. ஓகே, அப்போ என்ன சொல்றோம், it is a place where you can bring people together. ஸோ நம்மளுக்கு தெரியாத சின்ன கிளாஸ்ல உள்ள ஃப்ரெண்டா இருக்கும், எல்கேஜில படிச்ச ஒரு ஃப்ரெண்டு, த்ரூ நமக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can get to know each other. ஓகே, அதே மாதிரி மேபி நம்மளோட ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வெளியூர்ல இருக்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம என்ன செய்ய முடியும், we can have them, அவங்க கூட ஒரு கான்டாக்ட் வச்சுக்க முடியும். ஓகே, சோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ you can have a prayer request. so prayer requestனா இன்னைக்கு like maybe WhatsApp குரூப்ல கூட when we want to pray for somebody நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா everybody can pray. ஓகே, அதே மாதிரி FB-லயும் நிறைய prayer ministries எல்லாம் கூட இருக்குது. From that you can give some what is that prayer request, நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் வந்து இப்போ ஒருத்தங்களோட லைஃப்ல ஒரு பர்த்டே இருக்கு, ஆனிவர்சரி இருக்கு, அதை வந்து if you want to journal you can do this with the help of this social media அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். And it is meant for evangelism, witnessing, spiritual development. Okay, நம்மளோட witness கூட நம்ம வந்து என்ன செய்ய முடியும், ஷேர் பண்ண முடியும். எல்ஃபி சொன்னா it is meant for media ministry, for evangelism we can do it. ஓகே, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் வேர்ல்ட்லி லெவல்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா you can do some business also. நம்மளோட பிசினஸ் இன்னைக்கு ஆன்லைன்லயே நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, they are doing some of the business over here. business வந்து பண்ணிடுறாங்க. so that is easily if you want to buy or sell something, உடனே ஒரு சாரிக்கு ஒரு குரூப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி சொன்னாங்க தெரியாத விஷயங்களை நம்ம we can learning atmosphere வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க வந்து பார்க்க முடியும். சோ இது வந்து what is that important advantages அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து பாக்குறோம். ஓகே, what are the advantages அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு சிலது மட்டும்தான் நம்மளுக்கு இங்க வந்துச்சு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து இந்த புல்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, தட் இஸ் சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை வந்து தவறா சித்தரிக்கிற ஒரு அனுபவங்கள் இங்க வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது டேட்டா கலெக்ஷன் பை அன்னோன் தேர்ட் பார்ட்டிஸ். நம்மளுக்கு தெரியாதவங்க வந்து நம்மளோட டேட்டா வந்து கலெக்ட் பண்றதுக்கு சோசியல் மீடியா கண்டிப்பாக வழிவகுக்குது. ஓகே, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட்டட் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் இதுல வந்து அதிகமாகவே இருக்குது. ஓகே, சோ அதே மாதிரி கேமிங், இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கேம்ஸுக்கு வந்து அடிக்டடாகவே சொன்னாங்க. அடிக்ஷன், இதனால ஒரு அடிக்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு நிச்சயமாகவே வரதான் செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட்லி என்ன அப்படின்னா பப்ளிசிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் போஸ்டட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஒருத்தங்களை பத்தி தவறான இன்ஃபர்மேஷன், அதாவது நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து சீக்கிரமே போட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் போட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாக இட் வில் ஹாவ் அ சீரியஸ் இம்பாக்ட் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். ஓகே, சோ அதே மாதிரி நம்ம இங்க வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா ஒரு நிறைய கம்ப்யூட்டர் வைரஸ், மால்வேர்ஸ் இதெல்லாம் வந்து பரவுறதுக்கு இன்னைக்கு சொல்றாங்க இந்த ஃபைலை ஓப்பனே பண்ணிடாதீங்க, அதனால கண்டிப்பா ஒரு பிரச்சனை வருது அப்படின்றத சொல்றாங்க. சோ வைரஸ் பரவுறதுக்கு அது ஒரு ரீசனாக இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வீடியோல கூட பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு புல்வெளியான இடத்துக்கு போறோம், இந்த வழியில போறோம், அதுல 2-3 போட்டோஸ் எடுத்துக்கிறோம், இப்படி அப்படி அப்டேட் பண்ணி உடனே நம்ம வந்து அப்டேட் பண்றதுனால ஈஸியா யார் வீட்டுக்குள்ள வந்துருவான், ஒரு பிரச்சனை இருக்கு சொல்ல முடியுமா அவங்களால, யார் வர்றதுக்கு வழி இருக்கு வீட்டுக்குள்ளால, ஓகே வீட்டுல யாருமே இல்ல, ஃபேமிலியா இவங்க போயிருக்காங்க அப்படின்றத அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். யாரு அப்படின்னா திருடன் வர்றதுக்கு கூட அது வந்து இன்னைக்கு நிறைய நம்ம வந்து டிவிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றாங்க, உங்களோட ஃபேஸ்புக் வந்து பார்த்தோம், அவங்க வந்து இப்படி அங்கங்க போஸ்ட் போட்டது, அதை பேஸ் பண்ணி
நாங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, சோ அதே மாதிரி இதுல நிறைய விஷயம் என்ன அப்படின்னா, they can post even information that may affect future employment மட்டும் இல்லங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மேரேஜ் பியூரோ எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கேர்ள வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்றத ஒரு இது வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னு, அவங்களோட ஃபேஸ்புக் ஐடியா கொடுங்க அல்லது இன்ஸ்டா ஐடியா கொடுங்க, அதை பார்த்தே எங்களுக்கு தெரிஞ்சிரும் வாட் டைப் ஆஃப் கேர்ள் ஷீ இஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட பழைய போஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டே அவங்களோட ஃபியூச்சர் கூட பாதிக்கிறதுக்கு அது வந்து ஏதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இதெல்லாமே வந்து what are the main problems with disadvantages அப்படின்னு சொல்லலாம். இப்ப அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா pitfallsனா இதனால வரக்கூடிய ஆபத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அப்படின்னா, what is that? There is a serious issues of privacy that should be considered அப்படின்றாங்க. சோ இப்போ என்னது, நம்மளோட பிரைவேட் இன்ஃபர்மேஷன் நம்ம போடுறதுனால இதனால வர நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அதே மாதிரி what is that? Some business owners have set their expectation too high. இந்த சோசியல் மீடியானால அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப அதிகமாக வச்சுட்டு இதனால they wanted to சோசியல் மீடியா வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து அட்வர்டைஸ் பண்ற ஒரு பிரச்சனை இருக்கு. சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ இது வந்து யார் இப்போ வந்து ஒரு சிலரால வந்து பாதிக்கப்படுற ஒரு அனுபவம் சைபர் புல்லிங் வந்து இருக்குது. இந்த சைபர் புல்லிங்னால என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய டேமேஜ் யார் அதுக்கு விக்டிமாக அல்லது ஒரு அவங்களுக்கு இரையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை தரக்கூடியதாக இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சோ அதெல்லாம் முதல்ல படிச்சோம். they lose jobs, fail and run for public office, lose relationships. இதெல்லாமே வந்து what is that? The problems or இதனால சோசியல் மீடியானால வரக்கூடிய ஆபத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க வந்து பார்க்க முடியும். சோ இது எல்லாமே நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு லெசன்ஸா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. what are the advantages, what are the disadvantages, what are the pitfalls அப்படின்னு சொல்லி பார்க்க. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, so discuss with the group the importance of maintaining your integrity when posting information about yourself as well as responding to posted information about others. இப்போ இன்னைக்கு நான் ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னா எப்படி ஒரு இன்டெகிரிட்டியை நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி மத்தவங்களோட போஸ்டுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. அப்போ இத வந்து 3 விஷயத்துல நம்ம வந்து பார்க்கணும். முதலாவது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் எத்திக்ஸ். நம்மளுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. ஓகே, சோ தேர் ஆர் சம் ரூல்ஸ், அன்ரிட்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ நம்மளுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. நம்மளோட பர்சனல் சேஃப்டியை நம்ம வந்து கருத்துல கொள்ளணும். அடுத்தது வந்து பேரண்டல் அக்கௌண்டபிலிட்டியை நம்ம வந்து சோ இதுல வந்து நான் ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, the pathfinders, ஓகே, pathfinders நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, we are living in a time. ஓகே, சோ இங்க வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நம்மளோட மொபைல்ல இருந்து ஜஸ்ட் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ போட்டுட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, தட் இஸ் நோ மோர் ours. ஓகே, அந்த விஷயம் கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்மளால ரிவோக் பண்ணவே முடியாத ஒரு காலகட்டத்துல இருக்கும். ஓகே, அது நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த நம்ம கொடுக்குற கமெண்ட் வந்து இட் பிகம்ஸ் a property of the information provider. சோ யார் அதை ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷனா அது வந்து மாறிடும். ஓகே, சோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் காலத்துக்கும் இட் வில் பி தேர் ஃபார் அதர்ஸ் டு வியூ. அப்போ நம்ம வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் போஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஓகே, சோ அந்த விஷயத்த போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி what we have to do is we have to think twice, we have to do it. Okay, so one thing I used to suggest my daughters to do that. Okay, நான் எப்பவுமே யாருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணாலும் at times அவங்க அத மறந்துருவாங்கன்னு வைங்களேன், மெசேஜ் பண்றதுக்கு முன்னாடி just pray about it and do that. ஓகே, தவறுதலா கூட நம்ம ஒரு போஸ்ட வந்து பண்ணிடக்கூடாது. So it will be there in their registry forever அப்படின்றத சொல்லிருக்கேன்.
அதே மாதிரி இன்னொரு என்ன அப்படின்னா, நம்மளோட போஸ்ட் நம்ம வந்து ஏதோ ஒரு போஸ்ட் வந்து FB-ல சரி இன்ஸ்டால இருக்கு, அது வந்து நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்த்தே என்ன தீர்மானிப்பாங்க அப்படின்னா நம்மளோட கேரக்டரை ஈஸியா இன்னொருத்தங்க டிட்டர்மைன் பண்றதுக்கு அது ஏதுவாக இருக்கும். ஓகே, சோ எனிபடி அது வந்து அந்த போஸ்ட வந்து ரீட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்மளோட கேரக்டரை பத்தி அவங்க வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க. சோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to be very careful. சோசியல் மீடியால we representing the character of Christ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ இப்போ நம்மளோட ப்ரொஃபைலா இருந்தாலும் சரிதான், ஆன்லைன் ப்ரொஃபைலா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, சோ இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சோ பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எப்பவுமே ஷேர் பண்ணுவோம். ஓகே, சோ பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கவே கூடாது. we have to be mindful of our language. ஓகே, நம்ம என்ன ஸ்லாங்ல அதை வந்து பேசி இருக்கிறோம். ஓகே, சோ இது வந்து எல்லாமே நான் சொன்னேன். உங்களை அந்த போஸ்ட் நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு தேவையில்லாத ஒரு போஸ்டுக்கு ஒரு லைக் கொடுத்திருக்கீங்கன்னா இது இவங்க என்ன டைப் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சோ we have to be aware of all these things. சோ இத வந்து மனசுல ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் இட் இஸ் நெட்டிக்வெட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? சோ வாட் இஸ் நெட்டிக்வெட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இட்ஸ் a short form for internet etiquettes அப்படின்னு சொல்றோம். ஓகே, etiquettesனா நம்மளோட what is that, it's a rule அப்படின்னு சொல்றோம். ஓகே, etiquette அப்படின்னு சொல்றோம். அப்போ இது வந்து ஒரு சில நம்ம வந்து நெட் யூசர்ஸ்க்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்கு இம்பார்ட்டண்டா. ஓகே, ரிமெம்பர் த ஹியூமன், யாருக்கு எதிராக நம்ம வந்து போஸ்ட் பண்றோம் யோசித்துக்கணும். ஓகே, நம்ம வந்து அடுத்தது you have to know who where you are, எந்த இடத்துல இருக்கீங்க, you are in internet, அதான் சொன்னேன் முதல்ல. ஓகே, அதே மாதிரி ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள்ஸ் டைம். ஓகே, மத்தவங்களோட டைமை வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும். மேக் யுவர் செல்ஃப் லுக் குட் ஆன்லைன் அப்படின்னு என்னது, நல்ல மேக்கப் பண்ணிட்டா இல்ல, அந்த உங்களோட போஸ்ட பாக்குறவங்க அவங்க கண்டிப்பா சொல்லணும். ஓகே, வாஸ் இட் அ வேல்யூபிள், வாட் அ வேல்யூபிள் கமெண்ட் இட் வாஸ் அப்படின்றத கண்டிப்பா தெரியற மாதிரி இருக்கணும். ஓகே, சோ உங்களோட எக்ஸ்பர்ட் நாலேஜ நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட்லயே அவங்களுக்கு ஆகாது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. பிகாஸ் தேர் வில் பி ஃப்ளேம் வார்ஸ் அண்டர் கண்ட்ரோல். இங்க வந்து ஒரு கோல்ட் வார் உள்ளுக்குள்ள நடந்துட்டே இருக்கும். இது வந்து தெரியவே கூடாது. ஓகே, ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள்ஸ் பிரைவசி. ஓகே, சோ சப்போஸ் ஒரு சில மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணாலும் அதை வந்து நம்ம வந்து பி ஃபர்கிவிங் ஆஃப் அதர்ஸ் பீப்புள்ஸ் மிஸ்டேக். என்ன நீ அப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரியே கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. we have to always use respectful language. ஓகே, பேட் லாங்குவேஜ் நம்ம வந்து நெட்டிக்வெட்ஸ்ல வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இது வந்து முக்கியமான ரூல்ஸா நெட் யூசர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து நம்ம வந்து பைபிள்ல வந்து பாக்குறப்போ there is a golden rule அப்படின்னு சொல்றாங்க. Matthew 7:12 பாத்தீங்கன்னா, what is that, therefore all things whatsoever ye would that men should do to you, do ye even so to them. மனுஷர் உங்களுக்கு எதை செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை வந்து நீங்க அவர்களுக்கே செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நெட்டிக்வெட்ல இதே மாதிரி ஒரு ரூல் இருக்கு பாத்துக்கோங்க. do unto others as you would want them do unto you. பைபிள்ல தான் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ எனக்கு நல்ல ஒரு கமெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னா, நான் மத்தவங்களுக்கும் நல்ல கமெண்ட் கண்டிப்பா கொடுக்கணும். this is a golden rule அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ கோல்டன் ரூல் ஆஃப் நெட்டிக்வெட், கோல்டன் ரூல் ஆஃப் பைபிள், ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ இது வந்து அடுத்தது நம்ம வந்து பாக்குறது என்ன அப்படின்னா, நம்மள வந்து 10 கற்பனைகள் வந்து பார்த்திருப்பீங்க. ஆனா கம்ப்யூட்டர்ஸ்லயும் 10 commandments இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியல, 10 commandments of computer ethics அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. It is apart from that, what is that, நம்மளோட honors-ல இருந்து apart from that, but I just wanted to show you what it is. இதெல்லாம் இருக்கு, there are rules இருக்கு. அப்ப தெரியாம நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கம்ப்யூட்டரை யூஸ் பண்றோம், என்னோட டிவைஸ் தான், என்னோட அக்கௌண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிக்க கூடாது. ஓகே, சோ நிறைய பேர் மத்தவங்களோட பிரைவசியில போய் அவங்களோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுற அனுபவங்கள் உண்டு. ஓகே, அது எல்லாமே வந்து நிச்சயமாகவே இருக்கக்கூடாது. ஓகே, thou shall not use a computer to steal, that is stealing, which is against God. Okay, thou shall not use a computer to be a false witness. நம்ம பண்ணக்கூடாது.
thou shall not use a computer to harm other people. நிச்சயமாவே செய்யக்கூடாது. ஓகே, இன்னொருத்தவங்களோட ஒர்க்க வந்து நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இது எல்லாமே யார் கொடுத்திருக்கா தெரியுமா? நான் இல்ல, இது வந்து கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் இன்ஸ்டிடியூட் கொடுத்திருக்கிற 10 commandments. ஓகே, சோ இதை வந்து நான் ரொம்ப டீடைலா போகல, ரொம்ப முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். Okay, so thou shall not appropriate other people's intellectual output. யாரோ ஒருத்தங்க பண்ணிருப்பாங்க, அதை வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னோட நேம் போட்டு பண்ணக்கூடாது. ஓகே, சோ எப்பவுமே அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? கிரெடிட்ஸ் கொடுத்துதான் நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட ஒர்க்கை யூஸ் பண்றோம்னா கிரெடிட்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே, so இது வந்து thou shall use a computer in ways that shows consideration and respect. இது வந்து 10 commandments of computer ethics அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம வந்து இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, when you are using computers, when you are use பண்றப்ப மத்தவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக தகுந்த விதத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, discuss with the group how social media can be used to engage the following different types of learners. சோ ஒரு சோசியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது ஆக்கப்பூர்வமா எப்படி யூஸ் பண்றது? லைக் விஷுவல் லேர்னர்ஸா இருக்கலாம், ஆடிட்டரி லேர்னர்ஸா இருக்கலாம், ரீட் அண்ட் ரைட் லேர்னர்ஸா இருக்கலாம், அல்லது கினஸ்தெட்டிக் லேர்னர்ஸா இருக்கலாம். இப்படிப்பட்ட யூசர்ஸ்க்கு வந்து லேர்னர்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி சோசியல் மீடியா யூஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப பிரபலமா நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்றோம். அப்ப இதை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம வந்து இந்த நேரத்துல பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் தட்? விஷுவல் லேர்னர்ஸ். ஓகே, இந்த விஷுவல் லேர்னர்ஸ் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, அவங்க வந்து they learn from pictures. ஓகே, பார்த்தா மட்டும்தான் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. they use like visualization யூஸ் பண்ணுவாங்க, demonstrations, they'll be using words that evoke images. okay, they'll enjoy visually pleasing materials. இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்படிப்பட்டவங்களுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, show me அப்படின்னு கேட்பாங்க. விஷுவல் லேர்னர்ஸ் பார்த்து கத்துக்கணும்னு நினைப்பாங்க. சோ இப்படிப்பட்ட லேர்னர்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? we can use YouTubes, okay, Flickr யூஸ் பண்ணலாம், Facebook யூஸ் பண்ணலாம், செகண்டரி சோசியல் மீடியா டூல்ஸ் Facebook யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடிட்டரி லேர்னர்ஸ். ஆடிட்டரி லேர்னர்ஸ்னா they learn by listening and verbalizing அப்படின்னு பார்க்கணும். ஓகே, சோ அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் ரீட் பண்றதை விட அவங்களுக்கு கேட்கணும் அது வந்து. ஓகே, சோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டெல் மீ அகெயின் அப்படின்னுவாங்க திரும்ப. இவங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, இப்ப நம்ம படிச்சோமே பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாட்காஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்படிப்பட்ட லேர்னர்ஸ்க்கு நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பாட்காஸ்ட் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கும் இந்த யூடியூபும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேர்ட் டைப் ஆஃப் லேர்னர்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா, ரீட் ரைட் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த ரீட் ரைட் லேர்னர்ஸ் அப்படின்னா, they want to like என்ன சொல்றது, they learn by reading and writing. ரெண்டுமே இருக்கும். okay, they like to see things in writing. okay, so இது வந்து read write learners அப்படின்னு பார்க்கிறோம். they wanted to prefer some explanation in papers. இல்லன்னா அட்லீஸ்ட் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லயாவது அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஓகே, சோ அடுத்த லெவலுக்கு போகணும்னா அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கும் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இவங்களுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபேஸ்புக், பிளாகர் யூஸ் பண்ணலாம். ஓகே, சோஷியல் பிளாக்ஸ் பார்த்தோம்ல, இவங்க பிளாகர்ஸ் வந்து இவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரீட் ரைட் லேர்னர்ஸ். சோ இது வந்து தேர்ட் கேட்டகரி ஆஃப் லேர்னர்ஸ் நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ ஃபோர்த் கேட்டகரி ஆஃப் லேர்னர்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து என்ன அப்படின்னா, இவங்களோட கேரக்டர் இப்ப சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, கொடுங்க நான் லெட் மீ டச் தட், ஃபீல் இட் அண்ட் see it அப்படின்னு, லெட் மீ see that அப்படின்னுவாங்க. ஓகே, நான் அதை பாக்குறேன், நான் அந்த கையில பிடிச்சு பாக்குறேன் அப்படின்னுவாங்க. சோ இவங்க வந்து கினஸ்தெட்டிக் லேர்னர்ஸ் அப்படின்னுவாங்க. they wanted to do like a trial and error மெத்தட்ல அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. hands on approaches இவங்களுக்கு விரும்புவாங்க. ஓகே, சோ இவங்க வந்து they use all senses, டச் பண்ணி, ஃபீல் பண்ணி, கேட்டு, பார்த்து இது எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவோம். சோ இப்படிப்பட்ட லேர்னர்ஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனல் ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு வருது. சோ அது வந்து they'll have a visual feeling and அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு நிறைய லைக் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து லேர்னிங்காக அவங்களுக்கு we can make it very simple, like interactive displays மாதிரி எல்லாம் கொடுத்து அவங்க டச் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும். So these are all the different types of learners. 4 types of learners பார்த்திருக்கோம், like visual learners, auditory learners, read write learners, kinesthetic learners. So ஒரு நம்ம வந்து ஒரு present பண்றோம் அப்படின்னா இந்த different types of learners இருப்பாங்க. அவங்களோட லேர்னிங் எபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன டூல்ஸ் வேணுமோ அதை வந்து யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக காணப்படுது.
ஓகே, சோ இது வந்து இப்ப நம்ம வந்து படிச்சதுதான் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஓகே, விஷுவல் லேர்னர்ஸ், ஆடிட்டரி லேர்னர்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கைப், ஜூம் இதெல்லாமே வந்து ஆடிட்டரி லேர்னர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்க்கும். அடுத்தது வந்து சிக்ஸ்த் ஒன். இந்த சிக்ஸ்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் தட், நம்ம வந்து we wanted to, இது வந்து சிக்ஸ்த் ஒன் நம்ம வந்து திரும்ப உங்களுக்கு நான் வரேன். இந்த சிக்ஸ்த் ஒன் மட்டும் இது you have to do it. சரியா? அடுத்தது வந்து we'll go back to the seventh question. Okay, இந்த seventh question என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we have to understand some of the Bible passages. ஒரு 4 passages கொடுத்திருப்பாங்க. Okay, so இதுல இந்த question என்ன அப்படின்னா discuss each of the following passages, say about communication and how can we use that guidance in our communications when visiting social networking sites. So இந்த passages எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்ல தெரிஞ்ச passages தான் Matthew 24:40. ஓகே, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவர். பூலோகம் எங்கும் உள்ள, குளோபல். சரியா? புரிஞ்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பாக்குறோம் அப்படின்னா Matthew 28:90. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. ஓகே, சோ அதே மாதிரி 3 என்னன்னா பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஓகே, சோ எப்படி பேசணும் அப்படின்றது. சோ லாஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். சோ இன்னைக்கு சோசியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் 3 டெக்ஸ்டுமே வந்து கிட்டத்தட்ட சேமா இருக்கு. எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா go to the entire world. நீ வந்து உலகத்துக்கு போ, புறப்பட்டு போ அப்படின்றத சொல்லு. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா we have to fulfill this command. இன்னைக்கு நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. உலகமே நம்முடைய கரத்துல, குளோபல்ல நம்ம கையில இருக்குது. சோ இந்த நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ண முடியும். நம்மளோட சீட்ல இருந்து எந்திரிக்காமலே நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னா I can go around to the world. The word of God வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லாருக்கும் ப்ரீச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். ஓகே, சோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் கம்யூனிகேஷன் அப்ரோச்சஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது, நிறைய குரூப்ஸ் இந்த ஃபேஸ்புக்ல இதெல்லாமே வந்து வெறும் போட்டோஸ் மட்டும் போஸ்ட் பண்றதுக்குல நிறைய விஷயங்களை நம்ம வந்து என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா நம்ம நிச்சயமாகவே அதுல வந்து யூஸ் பண்ணி அதோட நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு காஸ்பலை ப்ரொக்ளைம் பண்றதுக்கு நிச்சயமாகவே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, சோ லாஸ்ட்க்கு முந்தின கொஸ்டின் வந்துட்டோம். நம்ம இதுல வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா read Philippians 2. சோ உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா you have to read Philippians 2. okay, concerning the character of Jesus Christ. சோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவ்யூ யுவர் சோசியல் மீடியா ப்ரொஃபைல். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு கொஸ்டின் இப்போ ஒரு நிமிஷம் அங்க முடிச்சுட்டே வந்துடலாம். அந்த 6th கொஸ்டின் உங்களோட ஒர்க்கை சொல்லிட்டே வந்துடுறேன். கிரியேட் அ பிரசன்டேஷன், ஸ்பீச் ஆர் கேம் that shows what you have learned about social media while learning this honor. இதுதான் உங்களோட ஒர்க். மேபி a பிரசன்டேஷனா இருக்கலாம், இல்ல ஸ்பீச்சா இருக்கலாம், இல்ல கேமா இருக்கலாம். that should show what you have learned in this. இந்த சோசியல் மீடியா ஆனர்ல என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நம்ம வந்து நீங்க வந்து கொண்டு வரணும். சோ அது that is one of your work. சரியா? one of the assignment which you have to do it. இத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஓகே, Philippians 2 வந்து ரீட் பண்ணணும். Philippians 2 வந்து ரீட் பண்ணிட்டு you have to concern the character of Jesus Christ. அதுல சொல்லியிருக்கோம் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லணும். இப்போ அதை பார்த்துட்டு Philippians 2 வாசித்து முடிச்சதுக்கு அப்புறம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வாசித்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட சோசியல் மீடியா ப்ரொஃபைல போய் பார்க்கணும். ஓகே, சோ அதுல வந்து எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ வந்து அதாவது மத்தவங்க பாக்குறப்போ what characteristics others can view அப்படின்றத நீங்க வந்து பார்க்கணும். சோ அடுத்தது what you have to do is you have to create steps to enhance your profile. உங்களோட ப்ரொஃபைல வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு you have to find ways.
and related content that can reflect the character of உங்களோட ப்ரொஃபைல்ல what is that, the things which can show the character of Christ வந்து போடணும். இன்னைக்கு நிறைய விஷயம் இருக்குல்ல ப்ரொஃபைல்ல. நம்ம வந்து ப்ரொஃபைல்ல என்னென்ன இருக்கும் சொல்ல முடியுமா? what are the things which is involved in profile? ப்ரொஃபைல் அப்படினால என்னென்ன இருக்கும்? Can anybody respond? Personal details. Profile picture. Okay, வேற என்னென்ன நம்ம வந்து Photos. Very good. சரி. இப்போ எனக்கு ஒரு क्वेश्चन மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வெரி குட். ஓகே, தேங்க் யூ. இப்போ அதே மாதிரி நம்மளோட அபவுட் இருக்கும், நம்மளோட ஸ்டேட்டஸ் இருக்கும், நம்மளோட ஸ்டோரி இருக்கு, நம்மளோட யார் நம்மள வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படி இருக்கும், நம்ம யார ஃபாலோ பண்றோம் அப்படின்றது இருக்கும். லைக் நம்ம வந்து மீடியால உள்ள ஸ்டார்ஸ வந்து ஃபாலோ பண்றோமா, அஜித்தை ஃபாலோ பண்றோமா, இல்ல ஒரு கங்குலிய ஃபாலோ பண்றோமா, இல்ல வேற யாரோ ஒருத்தங்களை ஃபாலோ பண்றோமா, மீரா மிதுனா அவங்கள ஃபாலோ பண்றோமா அப்படின்றது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல்ல இருக்கும். So one question I just wanted to ask you today. Will God be happy to see your profile? உங்களோட ப்ரொஃபைல பாக்குறதுக்கு தேவன் மகிழ்வாரா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சோ உங்களோட இப்படிப்பட்ட போஸ்ட் அப்படிப்பட்ட போஸ்ட் இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? சோ இன்னைக்கு நிறைய பேரோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சண்டே டு ஃப்ரைடே வந்து எக்ஸ்ட்ரீம் செக்யுலரா இருக்கு. ஆனா சாபத் அப்படின்னா ஒரே ஹாப்பி சாபத் வசனங்கள் மெசேஜஸ் இருக்கு. So is it like that? நம்ம யோசிச்சு பாருங்க. So நம்மளோட அந்த செக்குலர் வேல நம்ம வந்து போயிட்டு இருக்கோமா? So this point is for you. You have to அந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டு you have to create steps to enhance your profile. So உங்களோட ப்ரொஃபைல என்ஹான்ஸ் பண்ணி so how it is going to reflect Christ அப்படின்றத அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த பிரசன்டேஷன் ஒரு பிரசன்டேஷன் நீங்க பண்ணணும்ல அதுல வந்து இதை வந்து போடணும். ஓகே, புரிஞ்சுதா? சோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் யூ லேர்ன்ட் இன் சோஷியல் மீடியா ஆனர் அப்படின்றதுக்கு மேபி யூ கேன் கிரியேட் அ ஸ்பீச் அல்லது கேமா இருக்கலாம், இல்ல ஒரு பிரசன்டேஷன் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும். அது கூடவே இதுல வந்து என்ன பண்ணுவோம்னா உங்களோட ப்ரொஃபைல் ஹவ் இட் இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றத நீங்க வந்து இந்த இடத்துல போடணும். சரியா? சோ அடுத்தது என்ன அப்படின்னா லாஸ்ட், okay, demonstrate your ability to use a social media by posting a spiritually based message that will encourage a response from those who are connected to a profile. So நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட் மெசேஜ வந்து போஸ்ட் பண்றீங்க. ஓகே, ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட் மெசேஜ் மேபி FBலயா இருக்கலாம், ஓகே, இல்ல இன்ஸ்டாலயா இருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட் மெசேஜ வந்து போஸ்ட் பண்ணி you have to observe the responses. எப்படிப்பட்ட responses வருது? Okay, that was எனக்கு ரொம்ப கவலையோட இருந்தேன், that was very comforting for me அப்படின்ற மெசேஜஸ் உங்களுக்கு வருதா? So அந்த மெசேஜஸையும் நீங்க வந்து you have to take a screenshot and you have to add it to the அந்த உங்களோட என்னது அசைன்மெண்ட்ல லாஸ்டா வந்து நீங்க வச்சுக்கணும். ஓகே, சோ இப்போ Pathfinders நம்மளோட வேலை, தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு அதுதான். Okay, you have to use social media as a means to share your faith. Okay, so உங்களோட faith ஷேர் பண்றதுக்கு ஒரு பிளேஸா தான் இருக்கணும். we should not be the object of attraction. கண்டிப்பா நான் வந்து ஒரு object of attractionஆ இருக்க கூடாது. Okay, so always plan to post uplifting messages on a daily basis. இது வந்து ஐயோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்களே ஒரு 2 days மட்டும் அல்லது 1 வீக்குக்கு போட்டு அதோட ஃபீட்பேக் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்க கூடாது. ஓகே, on a daily basis. ஓகே, so maybe ஒரு 1 week அல்லது 2 week அத வந்து you have to follow. அதோட observe அந்த responses observe பண்ணுங்க and you have to come along with that. Okay, so இன்னைக்கு நம்மளோட மொத்தத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியால நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் அநேக நேரங்கள்ல. சோ ஓகே, ஒரு வித்தின் ஒரு half a minute குள்ளால எத்தனை தடவை நம்ம வந்து மொபைல் எடுத்து பார்த்துக்கிறோம். இந்த பிக்அப் டைம்ஸ் வந்து அவ்வளவு அதிகமா இருக்கு. ஓகே, சோ இதனால ரீடிங் எபிலிட்டி கம்மி ஆயிட்டே போகுது. ஓகே, ஈஸியா ஸ்கிரீன்லயே பார்த்து கடகடன்னு வாசிக்கிறோம். ஓகே, பைபிள பார்த்து வாசிக்கிறதுக்கான ஒரு தருணமே நம்மளுக்கு இல்லாம இருக்கு. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா that should be eradicated. ஓகே, சோ நம்ம வந்து பைபிள வந்து we have to அதே ஸ்பீட்ல இப்போ ஸ்கிரீன்ல வாசிக்கிற அதே ஸ்பீட்ல நம்ம வந்து பைபிள வாசிக்கிறோம்.
சோ அது வந்து இருக்கக்கூடாது. we have to use நம்மளோட பைபிள்ஸ நம்மள கையில எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை நம்ம எடுத்து வாசிக்கிறதுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். so that is going to enlighten us, that is going to uplift us. okay, so இது வந்து நம்ம வந்து எடுத்துக்கோம். அதனால நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, let's do this, let's take up a decision. Lord, I'm not going to be addicted anymore. எனக்கு இந்த அடிக்ஷன் எனக்கு வேணாம். I'm not going to be addicted to all this stuff, cartoons and all these things. Now, as a Pathfinder, I'm going to make a change in my life. Okay, so அது நம்மளோட எண்ணமாக இருக்கட்டும். இந்த நேரத்துல நம்ம வந்து நம்மளோட செஷன்ஸ் முடிச்சது, உங்களோட அசைன்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அசைன்மெண்ட்ஸ் வேற ஒன்றும் இல்லை, you have to create a presentation plus உங்களோட அந்த ப்ரொஃபைல என்ஹான்ஸ் பண்ணி how it is going to reflect Christ அப்படின்றத நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, you have to take a screenshot, spiritual message வந்து சோஷியல் மீடியா வச்சு போட்டுட்டு அத வந்து எப்படி மத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க, எப்படி உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, மேபி ஒரு வாட்ஸ்அப்லயா இருக்கலாம், எப்படி நீங்க ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் போட்ட உடனே அவங்க மத்தவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்றத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து அனுப்பலாம். ஓகே, so that's it for today. இன்னைக்கு ஒரு ஷார்ட் குவிஸ் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு இருக்க போகுது. so that's by that we'll be knowing யார் யார் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, to whom all we have to give your இது சர்டிபிகேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, so your அந்த quizzesல போய் kindly enter the game code, that is 340637. லிங்க் வந்து உங்களோட chatல போய் பாருங்க.